போகிறது 4 டைப் ஆஃப் பூண்டு சட்னி. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது பூண்டு, சிவப்பு மிளகாய், தக்காளி, உப்பு. நான் இன்றைக்கி இந்த உப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் வந்து தாளிக்கிற ஐட்டம்ஸ். அரைச்ச பிறகு இதெல்லாம் தாளித்து அதுக்கப்புறம் தான் நம்ம சட்னி மேக் பண்ண போகிறோம். வாங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் சிவப்பு மிளகாய் 3 போடுறேன், பூண்டு, தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த உப்பு போட்டுக்கிறேன், கல்லுப்பும் போடலாம். இதெல்லாம் அப்படியே பச்சையாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். காரசாரமாக இருக்கும் சட்னி. இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நைஸாக. இப்போது நம்ம தாளித்து சட்னியை மேக் பண்ணிடலாம். கடாயில் சூடான பிறகு நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமானது வந்து இரும்பு சட்டியில் செய்கிறது ரொம்பவே அடிஷ்னல் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இரும்பு சட்டியில் செய்கிறது இதுக்கு அடிஷ்னல் டேஸ்ட். கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்ச பிறகு தான் நீங்கள் எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் அடுத்தது சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த சட்னி. மிக்சியை நல்லா வாஷ் பண்ணி மீதி சட்னியை நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சுருளை வதக்க போகிறோம், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நல்லா நம்ம சுருளை வதக்கணும். கொஞ்சம் மேலே படை செய்யும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இது நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரும், நல்லா சுருண்டு வரணும். அப்பப்போ வந்து கிளறினீங்கன்னா போதும். ஏன்னா இரும்பு சட்டியில் அடிப்பிடிக்காது. அடிப்பிடிச்சாலும் நம்மளுக்கு கெட்ட வாசம் வராது. இதில் இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் நல்லா வரும். இந்த டைமில் வந்து நீங்கள் சிம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா சுருண்டு வந்துடும். உங்கள்கிட்ட இரும்பு சட்னி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்வர் பாத்திரத்துலேயும் செய்யுங்க. பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுதான் இதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நார்மல் ஆகிடும், கெட்டி ஆகிடும். இது கூட சூடாக இட்லி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உடம்பு சரியாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சும்மா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் எனக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரசாரமான சட்னி ரெடி. சட்னி நம்பர் 2. இதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு பூண்டு, தக்காளி, வரமிளகா, ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஆனியன். பூண்டு சட்னியில் ஆனியன் இதில் அடிஷ்னல் இன்க்ரீடியண்ட். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வீடியோவில் கம்மியாக காட்டினேன், ஆனால் அது பத்தலைன்னு நான் அதுக்கப்புறம் ஊற்றிக்கிட்டேன். வரமிளகாவை உடச்சி போடுங்க. இதுதான் இதுக்கு தாளிப்பு. உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னொரு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டை போடுங்க. பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா சுருண்டு வதங்க வரணும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இது ரெண்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வதங்கின பிறகு நீங்கள் ஹாஃப் வதங்கின பிறகு கூட நீங்கள் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது தக்காளி சட்னி எல்லாத்துக்கும் சேர்த்தே இந்த கல் உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா சுருண்டு நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வந்து மசிஞ்சு வரணும்.
நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, பூண்டு வெங்காயம் எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் ஆற வச்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாலும் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொன்னதுக்கு காரணம் சின்ன வெங்காயம் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சிடலாம். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோங்க. எல்லா பூண்டு சட்னிக்குமே நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில். ஏன்னா பூண்டு சட்னிக்கும் நல்லெண்ணெய்க்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரியுது. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு முடிஞ்சிச்சு. இப்போது சட்னியில் தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் பூண்டு சட்னி ரெடி. இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேர்ட் டைப் ஆஃப் பூண்டு சட்னி இன்க்ரீடியன்ட் வந்து பூண்டு, நல்லெண்ணெய், மிளகாய், புளி ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இவங்க தான், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருப்பு உளுந்து, நார்மல் உளுந்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கருவேப்பிலை. மண் சட்டி எடுத்திருக்கேன், ட்ரெடிஷ்னல் சட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு, இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். புளிப்பான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃபோர்த் சட்னி. இதுக்கு தேவையானது பூண்டு, ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் 2 இருக்குது. ஒன்று வந்து வெங்காயம், இன்னொன்று வந்து பச்சை மிளகாய். இதெல்லாம் நம்ம வதக்க போகிறோம். இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறேன். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ரேண்டமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கின பிறகு பூண்டு போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா லைட்டாக வதக்கின பிறகு நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணி பூண்டு நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பூண்டு வதங்க தான் நேரம் ஆகும். பூண்டு வதங்கட்டும். பூண்டு வதங்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும்.
கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் பூண்டு. சாரி, இதில் இஞ்சி துண்டு ஆட் பண்ண அதை காட்ட மறந்துட்டேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு சட்னி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டு மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பூண்டு சட்னி தாளித்து கொட்டிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இந்த 4 டைப் ஆஃப் பூண்டு சட்னியில் உங்களுக்கு எந்த பூண்டு சட்னி ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பூண்டு சட்னி எல்லாமே தெரிஞ்சிருந்தால் உங்களோட பூண்டு சட்னி எதில் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த 4லேயும். இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.